ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தான் உடம்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதனால் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் உடம்பு சரியாதுதான் இருந்ததுனால க்ளீன் பண்ணாமல் ரொம்ப அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், புளி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தமாக ஒட்ட வச்சுட்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணலாம், நாலுலேருந்து வேலைக்கு போகலான்ட்டு இன்றைக்கே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. துணியெல்லாம் துவைச்சிட்டேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு டப்பாலாம் சுத்தமாக தூசி நிறையா இருக்குது. அது தூசெல்லாம் தட்டி எடுத்துட்டு கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிச்சன் ரூமில் எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ துணி இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரமாக உடம்பு சரியாதனால க்ளீன் பண்ணவே இல்லை. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது சமையல் வேலை இருந்தோம். லெமன் சாப்பாடு செஞ்சேன். லெமன் சாப்பாடு சாப்பிட்டா ஒன்றும் ஜுரம் சளி பிடிச்சிருந்தில்ல, ஒன்றும் அதிகமாக வந்துட்டு காலையில் சாப்பிடல. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்கும். கேஸ் பிடிச்சினோம் நான் காலைல தான். கேஸ் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கேஸும் பிடிச்சின்னு வந்தாச்சு. சமையல் செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மணின்றது ஒரு 3:30 எழுந்தால் கூட சமையல் வேலை முடிச்சுடுவேன். வேலைக்கு போயிட்டு வந்து செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு போகுதுன்னு நினச்சா, ஆனால் புக்கு இல்லாததுனால கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, காலையிலேருந்து வேலை செய்கிறது சரியாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்கிறேன். கண்டினியூவாக செஞ்ச மறுபடியும் உடம்பு சிக்க வரப்போகுது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வாட்டி வேலைக்கு போனேன். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி தான் வேலைக்கு போயிருக்காரு. உடம்பு சரியாகல இல்லாததுனால வீடியோ போட முடியல. வீடியோ போட்டாலும் சத்தமாக பேசவும் முடியல. கொஞ்சமாக சத்தம் கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் பேசுறது சரியாக புரிய மாட்டேங்குது, சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக நான் சத்தமாக பேசலான்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். ஒரே தூசா தும்மா இருக்குது. காலையிலேருந்து எவ்வளோ துணி தெரியுமா? வீட்டிலேருந்து மொத்த துணி துவைச்சேன். பையன் ஊர்லேருந்து வந்தான், அவன் நிறைய ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தான். அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி வச்சேன். என் ட்ரெஸ்ஸு, எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட துவைச்சேன். அதுதான் துணி துவைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி என்ன வேலைடான்னா, வீட்டெல்லாம் சுத்தமாக ஒட்டரை கிட்ட வச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் டைம் இருக்காது எனக்கு ஒட்டரை அடிக்கிறதுக்கோ வீடு துடைக்கிறதுக்கோ இருக்கலாம். அதனால் இன்றைக்கே செஞ்சு வச்சுட்டாக்கா நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். காற்றே அடிக்கல, வெளியே மட்டும் நல்லா அடிக்குது, இங்கே அடிக்க மாட்டேங்குது. ஒரு வேக்காடாக இருக்குது கிச்சன் ரூமில்.